ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிஸ் vlog. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் சாதம் குக்கரில் எப்படி குழையாமல் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் லீஃப், மின்ட் லீஃப் அண்ட் ஸ்பைசஸ், தேங்காய் பால் இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இதுக்கு இஞ்சி பூண்டை நல்லா நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆகிற வரையா வெயிட் பண்ணுவோம். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் நம்ம கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் கீ மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கீ சேர்த்துட்டு கீ கொஞ்சம் சூடாகிற வரையா வெயிட் பண்ணலாம். கீ கொஞ்சம் சூடாகின பிறகு எடுத்து வச்சுருந்த எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நம்ம நல்லா பொரியிற அளவு நம்ம வெயிட் பண்ணலாம். அது பொரிஞ்சால் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு அது கொடுக்கும். அதை நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆனியன் ஃபுல்லாத்தையும் போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணுறோம். அது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவு நல்லா வதக்கணுங்க. நம்ம வதக்கிட்டு இருந்தோம் வைங்களேன், அது ஒரு நல்ல டேஸ்ட் நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு அது நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டை எடுத்து நம்ம இதில் போடுறோங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் போடுறோம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதையும் நம்ம நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு காட்ட ஒன்று நான் மறந்துட்டேங்க. பச்சை மிளகாவே நான் காட்டலை. நான் காரத்துக்கு தக்கனப்பில் எங்கள் வீட்டுக்கு நான் 3 பச்சை மிளகா நல்லா கீரி போட்டு எடுத்துருக்கேங்க. அதையும் எடுத்து அதையும் இதுக்குள்ளே போட்டவங்க. இதுதான் தேங்காய் பால் சாதத்துக்கே உள்ள உரப்புங்க. நல்லா வதக்கணுங்க. இதெல்லாம் சேர்ந்தாலே ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருந்தோன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் இருக்குல்லங்க, அது 1க்கு 1.5 மடங்குங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு அளவு 1க்கு 1.5 மடங்கு தண்ணி நம்ம இதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா அது கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்க போகிறோங்க. நான் பொதுவாக தேங்காய் சாதத்துக்கு எல்லாமே நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் உள்ளே போட்டுக்கிறேங்க. உள்ளே போட்டுட்டு வச்சுக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை நான் குக்கரில் நல்லா போட போகிறேங்க. தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருந்த ரைஸை எடுத்து நம்ம குக்கரில் சேர்க்க போகிறோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஏர் இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு விசில் போட்டுருங்க. விசில் வச்சு 10 நிமிஷங்க. என் குக்கருக்கு ஒரு விசில் கரெக்டாக இருக்குங்க. விசில் அடித்ததும் ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான செம்ம டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இன்னும் நிறையா பார்க்கணுன்னா மறக்காமல் பவி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் காய்ஸ்.